அவருக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். அப்புறம் குஷ்பு இட்லி வந்துச்சு. அதுக்கும் பெயர் காரணம் தெரியணுங்கிறதுக்காக எனக்கு ரொம்ப ஆவலாக இருந்துச்சு. சரி எங்கள் அப்பாட்ட கேட்கலாமான்னு யோசித்தேன். பஜ்ஜிக்கு காரணம் கேட்டு சொம்பில் அடித்தவர் குஷ்பு இட்லிக்கு போய் பெயர் காரணம் கேட்டோம்னா கண்டிப்பாக எதில் அடிப்பாருன்னு தெரியாது. அதனால் எதுக்கு வம்புன்னு அந்த ஆசையை அப்படியே விட்டுட்டேன். என் மாமா பையன் காது குத்து பத்திரிக்கையில் குஷ்பு இட்லி போடப்படுகிறது அப்படின்னு கொட்டை எழுத்தில் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் குஷ்புக்கு தெரிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரில. என் பாய்க்கார சின்னாத்தா தீபாவளி அன்றைக்கி இட்லியும் கோழி குழம்பையும் மணக்க கொண்டு வந்து வச்சு எங்கள் அப்பாவுக்கு தீபாவளி செய்முறையாக வச்சுட்டு போயிடுவாங்க. மாமியார் வீட்டு செய்முறையாக. அந்த தள்ளாத வயசுலேயும் எங்கள் ஆத்தா அந்த செய்முறையில் மிச்சம் வச்சதில்லை. நானும் அந்த பாத்திரத்தில் மிச்சம் வச்சதே இல்லை. ஃபுல்லாக சாப்பிட்ருவேன். அப்படி ஒரு கைப்பக்குவம் எங்கள் ஆத்தாக்கிட்ட. இப்போதைக்கு அந்த பாத்திரம் இருக்குது, ஆனால் எங்கள் ஆத்தாவும் இல்லை, எங்கள் அப்பாவும் இல்லை. இப்படி எத்தனையோ நினைவுகள் இந்த இட்லியில். நினைவுகள் ரொம்ப அதிகம், ஆனால் எழுதுறதுக்கு நேரம் குறைவு. ஞாபகங்கள் மழையாகும், ஞாபகங்கள் குடையாகும். நன்றி. கணேஷ்குமார் ராஜேந்திரன், ராசிபாளையம்.